அழைப்பு. இந்த சரீரமானது தேவனாலே பெற்றதும் அவர் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆலயம். படிச்சோமா நேத்து? அந்த பரிசுத்த அழைப்பை தான் கொடுக்கிறார். நான் அதை அசுத்தத்திற்கு அல்ல, என்னை அழைக்கும் போதே தேவன் பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. அப்ப நான் பரிசுத்தத்தை அசட்டை பண்ணினால் மனுஷரை அசட்டை பண்ணவில்லை, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறோம். தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்த அந்த தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் என் இஷ்டத்திற்கும் வாழ்வதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை. நான் என் இஷ்டத்திற்கும் என் சரீரத்தை, நான் என் கண்களை என் இஷ்டத்திற்கும் கொடுக்க, என் நாவை என் இஷ்டத்திற்கும் கொடுக்க இந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கவில்லை, உருவாக்கவில்லை. அவருடைய பரிசுத்தத்திற்கென்றே அர்ப்பணிக்கும்படியாய்த்தான் இந்த சரீரமானது தேவனாலே பெற்றதாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் கேள்விக்குறிக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரமா இயேசு வருகிறார். அவருடைய வருகைக்குள்ளாக அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்க்கும் போது இயேசு வாசற்படியில் வந்துவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுகிறோமா? ஒருபுறம் இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம், இந்த பக்கம் சிரியா ஈரானுக்கும் யுத்தம், ஒருபுறம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யுத்தம். எல்லா பகுதிகளும் யுத்தத்தினால் கலவரங்களால் நிரம்பி கிடக்கிறது. சைனாவுக்கும் இந்தியாவின் எல்லைக்கும் யுத்தம். எங்கு பார்த்தாலும் யுத்தம். இப்பொழுது இந்த ட்ரம்ப் ஆட்சி வந்த உடனே பல நாடுகளை தன்வசப்படுத்த வேண்டும் என்று யுத்தத்தை ஆரம்பிப்பார் போல் இருக்கிறது. அதனால் இப்பொழுதே அவர் விட்ட அறிக்கையினாலே பல குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறோமா? பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் HMPV என்ற வைரஸ் சைனாவை தாக்கி அநேகரை பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் தேசத்திலே பூமி அதிர்ச்சிகளும் பெருகுகிற நாட்களுக்கு நேராய் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். 1 தெசலோனிக்கேயர் அதே 5வது அதிகாரம் போடுமா, 2வது வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது எங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? நாங்கள் சமாதானத்தோடு இருக்கிறோம், சௌக்கியத்தோடு இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல, கர்ப்பவதியானவள் திடீரென்று நன்றாய் தான் இருப்பாள், திடீரென்று வேதனை வருகிறது, வலி எடுக்கிறது. அடுத்த மாதம் தான் டியூ டேட் கொடுத்திருப்பார்கள், திடீரென்று வழி வருகிறது என்று சொல்லுவார். அது போல தேவனுடைய வருகை வரும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அது போல தேவனுடைய வருகை சடிதியாய் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சமாதானமும் சௌக்கியத்தோடு தான் நான் இருக்கிறேன் என்று நன்றாய் தான் உட்கார்ந்திருப்பார்கள். திடீரென்று வழி வருகிறது போல கர்த்தர் திடீரென்று வந்து விடுவார். காலம் சமீபமாகிவிட்டது. நம்மை தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். அழைப்பே பரிசுத்த அழைப்பு. அதனால் நான் அசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவளாய் இருப்பேன். வெறும் ஒரு தேவைகளுக்காக இயேசுவை தேடி வருகிறவர்கள் விழுந்து போய் விடுவார்கள். இயேசுவை காண வேண்டும், அவர் வருகிற பொழுது அவரை காண வேண்டும் என்று நிற்கிறவர்கள் மட்டும்தான் நிற்பார்களே தவிர மீதி பேரெல்லாம் விழுந்து போகிற காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக இயேசுவை விட்டு போனால் கைவிடப்பட்டவர்களாய் போய்விடுவோம். திடீரென்று ஒரு நாள் வருவார். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே.
நான் அந்தகாரத்தில் இருக்கிறவள் அல்லவே. அந்த நாள் திடீரென்று வரும். ஆகையால் நான் அந்தகாரத்தில் இருக்கிறவளாய் இருக்காதபடி கர்த்தர் என்னை காத்துக் கொள்ளுவாராக. அந்தகாரம் என்றால் இருள். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று ஏசாயா 60:2 சொல்லுகிறது. இன்றைக்கு இருள் கவ்விக்கொண்டு வருகிறது ஜனங்களை. கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. திருடன் வருகிற விதமாய் வருகிற நாள் சமீபித்திருக்கிறது. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது, உலகம் நன்றாய்த்தானே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது திடீரென்று கர்ப்ப வேதனை வருகிறது போல இயேசு வருவார். ஆகையால் தூங்குகிறவர்களாகிய நீங்கள் மற்றவர்கள் தூங்குகிறது போல 6வது வசனமா 5:6 நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அதுக்கு தாங்க தூங்குறவங்க கட்டு பண்ணிட்டு போங்கன்ற. மற்றவர்கள் தூங்குகிறது போல் நான் தூங்காமல், வசனத்தை கேட்கும் போது நான் தூங்காமல் தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. வருகைக்குரிய அடையாளங்கள் ஆரம்பித்து விட்டது. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, ரட்சிப்பு. விசுவாசம், நம்பிக்கை, ரட்சிப்பு. இந்த 3 நாம் நிரம்பி இருக்க வேண்டும். இந்த 3 இல்லாவிட்டால், நம்பிக்கை இல்லாவிட்டால், விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் விழுந்து போய் விடுவோம். கர்ப்ப வேதனை வருகிறது போல, பிரசவ ஸ்திரீக்கு வேதனை வருகிறது போல அவருடைய நாள் வருகிறது. அந்த நாளிலே நான் கைவிடப்பட்டு போய்விடுவேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி இன்னும் ஆண்டவர் வரவில்லை, இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார், ஏன் இன்னும் வரவில்லை என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிருக்கவில்லை. ஒருவன் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனாயினும் கெட்டு போகக்கூடாது. ஒருவனும் கெட்டு போகிறது அவருக்கு பிரியம் அல்ல. ஆதலால் தான் தாமதிக்கிறார். தாமதிக்கிறது மட்டும் இல்ல, நீடிய பொறுமை. நம்மளா இருந்தா இதெல்லாம் பாவத்தை பார்த்து அழிங்க ஆண்டவர் என்றோம். அவர் அப்படி அழிக்க மாட்டார். பொறுமையா இருப்பார். இன்னைக்கு திருந்திருவாங்க, நாளைக்கு திருந்திருவாங்க, இன்னைக்கு திருந்திருவாங்க, நாளைக்கு என் வசனங்கள் இன்னும் போகட்டும், என் வார்த்தைகள் இன்னும் போகட்டும், இன்னும் மனம் திரும்பட்டும், இன்னும் மனம் திரும்பட்டும், நிர்விசாரங்கள் மாறட்டும். தூங்குகிறவர்களாகிய நீங்கள் தூங்குகிறவர்களாய் இராமல் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, பகலுக்குரிய பிள்ளைகளாய் இருந்து விசுவாசம், நம்பிக்கை, ரட்சணியம் என்னும் தலை சீரா என்னும் மார்க்கவசத்தையும் தரித்து கொண்டு, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டு அவருக்குரியவர்களாய் நிற்போம் என்று அவர் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறார். காத்துக் கொண்டிருக்கிறார். வசனம் வரும்போது தூங்குறது. சொன்ன கோபம் வந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க கோபப்பட்டு போனீங்கன்னா ஒரு நாளில் கைவிடப்பட்டு போவீங்க. கர்த்தர் கைவிட்டு விடுவார். பிரசவ வேதனை எல்லாம் நல்லா தானே இருக்குது, நாங்க நல்லா தானே இருக்கிறோம் நினைச்சால் பிரசவ வேதனை வரும் போல சடதியாய் அந்த நாள் வரப்போகிறது. வழி எடுக்கிறது போல கர்ப்பவதிக்கும் பால் கொடுக்கிறவனுக்கும் ஐயோ என்று யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார். கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா என்ற வார்த்தையோடு இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. தாமதிக்கிறார் இல்ல, இன்னும் வரல இல்ல, பைபிள் பொய் சொல்லுது இல்ல, அவர் இன்னும் வராரு 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 வராருன்னு பைபிள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறது இல்ல. இல்ல, எல்லாரும் மனம் திரும்புவதற்கு அவர் ஒரு தருணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தருணத்தை கொடுக்கிறார். இந்த ஜெப கூடுகையின் மூலமாய் தருணத்தை கொடுக்கிறார். இந்த ஜெப வல்லமையின் மூலமாய் தருணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேத வார்த்தை ஒவ்வொரு நாளும் வருகிறது, நிர்விசாரமாய் இருக்கிறோம். பயந்து நடுங்க வேண்டிய வார்த்தைக்கு முன்பாக வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறோம். போ, ஒரு நாளில் அக்கினிக்கிறையால் இந்த பூமி வைக்கப்படும் போது நீ கவலைப்பட்டாலும் அன்றைக்கு விமர்சனம் கிடையாது. நாள் முடிவுக்கு வரும். கர்த்தருடைய நாள் திரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். நமக்கு இப்பொழுது திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ். வானத்தில் இருந்து அக்கினி விழும். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், வானத்தில் இருந்து நாங்கள் தூரமாய் காலை 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலை மேல் தான் அந்த அக்கினி விழுந்தது. மலைதானே எரிந்து போய்விடும் என்று நினைத்தோம். தீ பற்ற ஆரம்பித்தது. உலகத்திலே வல்லரசு என்று சொல்லுகிற நாடுதான் அது. அந்த நாட்டிலே வானங்கள் வெந்து உருகி போய்கொண்டிருக்கிறது. நம் பூமி எல்லாம் அதன் கிரியைகளும் எரிந்து அழிந்து போய்கொண்டிருக்கிறது. பூதங்கள் வெந்து உருகி போய்கொண்டிருக்கிறது. பூதங்கள் எந்த உருகி அந்த இடமே புகை மூட்டமாய் பகல் நேரம் கூட இருட்டாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கோபாக்கினை நாளுக்கென்று வைக்கப்பட்டதான ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார். இது போல உலகம் முழுவதும் பற்றி எரியும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய பணக்காரர்கள், இது நடப்பதற்கு 2 நாளுக்கு முன்பாக ஹாலிவுட் என்ற அந்த பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதிலே எல்லா பெரிய முக்கியமான நபர்கள் கலந்து கொண்டார்கள். எல்லாரும் ஆடி பாடி விபச்சாரம், வேசித்தனம், டிரான்ஸ்ஜெண்டர், செக்சுவல் கிரியைகள், பல கிரியைகள் அந்த இடத்திலே நடக்க ஆரம்பித்தது. ஒருவனுக்கும் எல்லாம் நன்றாய் இருக்கிறது. நாங்கள் பார் எப்பேற்பட்ட வீடு, 10,000 கோடியில வீடு கட்டினவர்கள், $22 மில்லியன் டாலர் வீட்டை கட்டி பிரம்மாண்டமாய் வைத்திருந்தவர்கள். வானத்தில் இருந்து பூதங்கள் எரிந்து மட மடவென்று உருகி போகிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். நம் கண்ணு முன்னாடி எரிந்து கொண்டிருக்கிறது. காப்பாற்ற சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எழுந்தருளினால் வெந்து உருகி போகும். அவருடைய அக்கினிக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? அவருடைய வல்லமைக்கு முன்னாக யார் நிற்க முடியும்? நான் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டேன், ஆனால் அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணு முன்னாடி வீடுகள் எரிந்து கொண்டிருக்கிறது. காப்பாற்ற சொல்லுங்க. பணம் இருக்கிறது இல்ல. 120 வேகத்திலே புயல் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது, பரவுகிறது ஹாலிவுட்டுக்கு. வானத்தில் இருந்து மழை பொழிவு, ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, துடிக்கிறாங்க. அப்படியே அந்த புகைக்குள்ள போக முடியாதபடி வெளியே தள்ளுகிறது அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஃபயர் ஃபைட்டர் ஆகுது, ஏர் ஃபைட்டர் ஆகுது, எவனும் நிற்க முடியாது என் தேவனுக்கு முன்பாக. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். கொரோனா வந்துச்சு, மாறல. இது காட்டாது. இதே போல இன்னும் சில நாட்களுக்குள்ள இந்த உலகம் முழுவதும் பற்றி எரியும். இந்த உலகம் இனி தண்ணீர் கிரையாய் அல்ல, அக்கினி கிரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் மழை வருவது கடினம். சவுதி அரேபியால வந்துச்சு பாருங்க மழை. ஏன் இது நடந்தது என்று தெரியவில்லை. மெக்கா என்ற இடத்திலே ஒரு தடவையாவது போய் பார்த்து விட்டு வர வேண்டும் என்ற ஏங்களோடு முஸ்லிம் ஜனங்கள் இருப்பார்கள். மெக்காலாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது.
தண்ணி அடிச்சுக்கிட்டு போது, மொத்தம் மூழ்கி கிடக்கிறது. 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து, இது தூங்குகிற காலமா என்று கேட்டார் ஆண்டவர் என்னை பார்த்து. நீ தூங்குகிற காலமா? தேசம் அழிந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ தூங்கிக் கொண்டிருப்பாயானால் உன்னை நான் கேள்வி கேட்கக்கூடிய நாள் வரும் என்று சொன்னார். ஜபத்துல உட்கார்ந்து தூங்காதீங்க. வசனத்தை கேட்கும் போது சொன்ன உங்களுக்கு கோபம் வருது, இன்றைக்கு நீங்க கட் பண்ணிட்டு போலாம். நாளொன்று வரும், என் தேவன் கேட்கிற கேள்விக்கு கட் பண்ணிட்டு போக முடியாது. துடி துடிக்க நிற்போம். வானங்கள் வெந்து உருகி போகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வைத்தார். சோதோம் கொமரா எரிந்தது. அன்றைக்கு யூடியூப்ல வரல. நியூரோ மன்னன் பல கிறிஸ்தவர்களை அழித்தான் ரோம அரசாங்கத்திலே. அந்த ரோம அரசாங்கமே எரிந்தது. அது யூடியூப்ல வரல. இன்னைக்கு கலிபோர்னியா யூடியூப்ல வருது. ஹாலிவுட்ல இருக்கிறவங்களுடைய வீடுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிறது. தீ பரவி விட்டது. அங்கேயும் அணைக்க சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தில் இருந்து அக்கினி கொட்டி கொண்டிருக்கிறது என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கோபாக்கினை நாள். இங்க வசனத்தை பாருங்க. வானங்கள் மடமடவென்றோ, பூமுதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதன் கிரியைகளும் எரிந்து போகும். இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ன போட்டுக்க இதெல்லாம் பாக்குறீங்கல்ல. நீ எப்படி பரிசுத்தமா வாழணும், எவ்வளவு தேவ பக்தியா இருக்கணும் தெரிஞ்சுக்கோ. முதல்ல வருகிறா இயேசு வருகிறா. இதோ சீக்கிரமாய், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவளோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவ்வளவுதான். அதே அதிகாரம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை படிக்கிறேன். அதே அதிகாரம் தான். சீக்கிரமாய் வருகிறேன். நிர்விசாரம் பார்த்து கூட திருந்தறது இல்ல. முக்கியமான பகுதி அது. கலிபோர்னியா அழகு நிறைந்த பகுதி, பிரம்மாண்டமான பகுதி. பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வசிக்கிற பகுதி. ஒரு வீடையும் காப்பாற்ற முடியல. ஜனங்கள் வெளியே நின்று கதறி கொண்டிருக்கிறார்கள். திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அடையாளமாய் காட்டுகிறார். வானங்கள் வெந்து உருகி போகும், பூமியின் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இருக்கா வசனம் 10, 2 பேதுரு 3:10. இந்த வேதத்துல என்ன எழுதுதோ அதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். இனி மேலும் அதுதான் நடக்கும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து, சத்தத்தை உயர்த்தி எரிந்து உருகி போகும். சத்தமா பாடுங்க. மியூட். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்த அக்கினியும் கந்தகமும் வர்ஷிக்க பண்ணி. 19:24.
அந்த தேசத்துல என்ன பாவம் இருந்துச்சு தெரியுமா? சோதோம் குமாரால ஓரின சேர்க்கை, கர்த்தர் அருவருக்கிற பாவம். அந்நாளில் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும், ஆண்டவருடைய வார்த்தை கடினமாய் வருகிற பொழுது அதை நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னால் இங்கே கேட்க முடியல. வரும் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நிக்க கூட முடியாம திணறி கிடுகிடுத்து போயிடும். பயங்கரமா இருக்கும். வானத்திலிருந்து அக்கினி விழும். கோடீஸ்வரங்களுடைய வீடுகள் தான் முதல்ல ஆண்டவர் குறி வச்சாரு. அமெரிக்காவுக்கு என் பிள்ளை இருக்கிற அமெரிக்கால எங்க வீடு இருக்குதுன்னா என்ன பெருமை. பெருமைகள் எல்லாம் ஒழிகிற நாட்களுக்கு வந்திருக்கிறோம். பெருமை எல்லாம் ஒழியணும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். வேண்டாம் இந்த ஜப கொடுகைன்னு போனா அழிவுக்கு தப்ப முடியாது. இந்த ஜப கொடுகையை ஆண்டவர் வைத்தது எதற்கு தெரியுமா? எச்சரிப்பின் செய்தியை ஜனங்களுக்கு சொல்லிவிடு. ஐயா, நான் இங்க மெட்ராஸ்ல பிரேயர் சென்டர் வச்சா மெட்ராஸ்ல இருக்க ஜனம் தான் வரும். ஆனா இந்த ஆன்லைன் ஜபம் அப்படி இல்லை. எங்க இருந்து வேணா ஜாயின் பண்ணலாம். எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த செய்தினார். எச்சரிப்பை கொடு. கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டு மனம் திரும்பினா திரும்பட்டும். திரும்பாவிட்டால் என்னுடைய அக்கினிக்கரையான நாளுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நாள் என்று வருகிறார். அசுத்தத்திற்கல்ல, எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்று ஒரு கூட்டம் 2 நாளைக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்தது. 6ஆம் தேதி காலையில எங்கேயோ ஒரு மூலையில 11:30 மணிக்கு தீப்பற்ற ஆரம்பித்தது. 6 மணிக்கு பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் எதிர்பார்க்கல. வாழ்வாதாரங்கள் எல்லாம் அழிகிறது. பிசினஸ் எல்லாம் அழியுது. அணைக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே முடியல. திணறாங்க. வல்லரசு ஏதோ ஒரு கிராமம் இல்லைங்க. கிராமத்துல தொட்டிருந்தாருன்னா ஒரு கிராமம் அழிஞ்சிருச்சுன்னு சாதாரணமாய் முடித்திருப்போம். எங்க தொட்டாரு பார்த்தீங்களா ஆண்டவர்? தொடுவா. நாள் நெருங்கி விட்டது ஐயா. என் தேவனுடைய வருகைக்குரிய நாள் நெருங்கி விட்டது. அதனாலதான் வருகைக்குரிய செய்திகளுக்கா இந்த ஜப கூடுகையை வச்சிருக்காரு. சித்தமானவங்க மட்டும்தான் வருவாங்க. சித்தம் இல்லாதவங்க தானா கட் பண்ணிட்டு போவாங்க. அவர்கள் எல்லாருக்கும் கிருபை இல்லை. அவ்வளவுதான் சொல்லுவேன். கிருபை இல்லை. தேவனுடைய கிருபை உள்ளவர்கள் மட்டும்தான் நிலைத்திருப்பாங்க. சிலர் தூங்குவாங்க. மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் என்று வேதம் சொல்லுது. மற்றவன் தூங்குவாயா? நீ தூங்கலாமா? எனக்கு வேலையை காட்டிலும் ஜெபம் முக்கியம். வேலையை காட்டிலும் வசனம் முக்கியம். என் சொத்தை காட்டிலும் வசனம் முக்கியம். என் வாழ்வை காட்டிலும் வசனம் முக்கியம். எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத வார்த்தை தான் முக்கியம் என்று ஓடி வருகிறவர்கள் மட்டும்தான் இந்த ஜப கொடுக்கையில இருப்பாங்க. மீதி எல்லாம் போவாங்க, போகட்டும். அதை பற்றி கவலை இல்லை. சொல்ல வேண்டிய செய்தியை இருக்கிறவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தி அவர்களை கொண்டு இன்னொரு கூட்டத்தை நீங்க ஆதாயப்படுத்தணும். உங்க மூலியமா ஒரு கூட்டம் ஆதாயப்படணும் ஆண்டவருக்கு. அதுதான் இந்த ஜபத்தினுடைய எச்சரிப்பின் செய்தி. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அக்கினி விழுந்துச்சுன்னா மரமாவது செடியாவது கொடியாவது அங்க இருக்கிற அனிமல்ஸ் நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு ஆள் கதறார், ஐயோ நான் வளர்த்த மிருகம் உள்ளே மாட்டிக்கொண்டது.
அழித்து போட்டார், அழித்து போட்டார். ஜப கூடுகைக்குள்ள உட்கார்றதுக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு. இல்ல வசனம் கேட்கும் போது தூக்கம் வருது, தூங்காம கேளுங்கன்னா நமக்கு கோபம் வருது. நாள் வருமே, பயங்கரமா இருக்குமே, இங்க கஷ்டப்படுறது பத்தாது, நரகத்துல கொண்டு போய் சத்துரு தள்ளுவானே, கைவிடப்பட்டு போவோமே, கைவிடப்பட்டு போவோமே, கைவிடப்பட்டு போவோமே. அந்த நாளில் எப்படி நிற்போம்? கைவிடப்பட்டு போவோமே, கைவிடப்பட்டு போவோமே. சொல்லப்படுகிற வார்த்தைகள் எனக்கு சாதகமாய் வந்தால் ஏற்றுக்கொள்ளுகிறோம். என்னை எச்சரிப்புகள் வருகிறது என்றால் அதை உதாசீனப்படுத்துகிறோம். அப்படித்தானே? உதாசீனப்படுத்துகிறோம். இன்றைக்கு உதாசீனப்படுத்தலாம். அவர் வரும்போது யோவேல் 2:1 போடும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். அந்த எச்சரிப்பின் சத்தம் தாங்க இந்த சத்தம். எச்சரிப்பின் சத்தம் தான் இந்த ஜப கூடுகையில வருகிற சத்தம். எக்காலம் ஊது, பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் போடு. எச்சரிப்பின் சத்தமிடு. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. தத்தளிக்கிறாங்களா? பட்டியலிடுறாங்க. ஹாலிவுட்ல இருந்ததான யாருடைய வீடெல்லாம் எரிஞ்சிச்சு? நம்பர் 5, நம்பர் 4, நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 1 என்று பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் அமெரிக்காவை கை வைக்கணும்? நம்முடைய எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிற ஒரு நாடு அமெரிக்கா. அமெரிக்கா தேசத்துல இருந்தா நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு நாடு அமெரிக்கா. கையை அங்கதான் வச்சாரு. பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. எங்கே இருக்கிறோம் என்று பெரிதல்ல, எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று பெரியது. உலகம் பல பாவங்களுக்குள்ளே போகும், உலகம் பல ரீல்ஸ்குள்ள போகும், உலகம் பல ரோலான்னு சொல்லிட்டு ரோல் பண்ணிக்கிட்டு போகும், உலகம் பல இச்சைக்குள்ளே போகும். நானும் அப்படி போவேன், ஆனால் கைவிட்டப்பட்டு போவேன். என்னத்தங்க செத்த பிறகு என்ன தெரிய போகுது? செத்த பிறகுதான் இருக்குதே வாழ்க்கை. இந்த உலகத்துல எவ்வளவு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்வோமா? செத்த பிறகுதான் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை வச்சிருக்காரு. யுகா யுகமாய் அவரோடு கூட வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் பிரதிபலனை தவிர நான் இங்கே எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டால் அங்கே போய் வாழ முடியாது, நரகத்துல தள்ளுவார். அது இருளும் அந்தகாரமுமான நாள். எப்படி இருக்குமா? இருளா இருக்கா? ஐயா லைட்ட பாத்தீங்கன்னா நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிஃபோர் ஆஃப்டர்னு போடுறாங்க. யூடியூப்ல போய் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். எதையோ பார்க்கிற நீங்க இதை பார்க்கணும். இந்த தீ எரிவதற்கு முன்பாக, இந்த தீ எரிந்த பிற்பாடு லைட்ட பார்த்தீங்கன்னா ஜொலிக்கிற லைட். தெருவை பார்த்தீங்கன்னா பளபளக்கிற பாதைகள். வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று அண்ணாந்து பார்க்கக்கூடியதான வீடுகள். வீட்டிற்குள்ளே இல்லாத வசதிகள் கிடையாது. அந்த நாள்
இருளும். இன்னைக்கு இருளை தவிர அங்க வேற எதுவுமே இல்லை. எல்லாரும் காலி பண்ணுங்க. 1.5 லட்சம் பேர் போயிட்டாங்க, 2 லட்சம் பேரை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. காலி பண்ணுங்க. இது கட்டுப்படுத்தவே முடியாது. வானத்திலிருந்து தண்ணி ஊத்தினாலும் சரி, பூமியில இருந்து தண்ணி அடிச்சாலும் சரி, இது கர்த்தருடைய கோபாக்கினைக்காக பிறக்கப்பட்டதான உத்தரவு. எவ்வளவு நாள் சும்மா இருப்பாரு? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இது நடக்கிறதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா அந்த தெருவிலே மைக்கை பிடித்து கொண்டு, மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து வெளியே வாங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார், இந்த பாவ கரைகள் வேண்டும், இந்த பாவ கரைகளிலே நான் சிக்க வேண்டும் என்று இதிலேயே உழன்று கொண்டிருக்காதீர்கள், இயேசுவின் இடத்திலே வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒருவரும் சட்டை பண்ணல. இன்னைக்கு அப்படிதான் இல்ல? இயேசுன்னு சொன்ன வேலை இல்லை உங்களுக்கு. எங்க வீட்டை பாரு, எங்களை பாருன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாகுவதில்லை. அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அக்கினி பட்சிக்கும். வானம் எல்லாம் வெறும் புகை மண்டலம் தான். லைட்டா பல ஏரியாக்கள்ல லைட்டே கிடையாது, மொத்த இருளு. கவனித்து மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைய, ஜபம் முடிச்சோடனே என் இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை. கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கென்றல்ல, பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அநேக ஊழியர்களை குறிவைத்திருக்கிறான் பிசாசு. போன வாரத்தில் இந்த செய்தியை நான் சொன்னேன். இந்த ஜப குடுகையில் 3 மணிக்கு எழுப்பினார் ஆண்டவர். என்ன ஆண்டவர் என்ன? அங்க பாரு, பிசாசு குறி வச்சுக்கிட்டு இருக்கா, நீ தூங்கிக்கிட்டு இருக்க, அவன் தூங்க மாட்டேங்கிறான். என்ன ஆண்டவரை குறி வச்சா? ஊழியரை விளத்தலன். எந்த ஊழியர் எதுல வீக்கா இருக்கான்னு பாரு. பணத்துல வீக்கா இருக்கானா, பணத்தை கொடுத்தவனை விளத்தல்லு. அவன்கிட்ட ஒரு இச்சை இருக்கு பாரு கண்ணுல. சர்ச்சுக்கு வர பெண்களின் மீது இச்சை இருக்கிறது பார், இச்சையில தள்ளு, விழுந்து போவான். ஒரு கூட்ட ஜனம் அவன் பின்னாடி போய் விழுந்து போகும். பரிசுத்தம் பரிசுத்தம் பேசுறான் பாரு, அவனுடைய பரிசுத்தத்தை தொடு. அந்த பரிசுத்தம் அவன் வாழக்கூடாது. அவனுக்குள்ள ஒரு அசுத்தத்தை போடு. அசுத்தம் இருந்தாதான் நம்ம போக முடியும். பரிசுத்தம் இருந்தா நம்மக்குள்ளேயே போக முடியாது. பரிசுத்தம் பரிசுத்தம் இரவும் பகலும் சொல்லல வேணா இருக்கட்டும், செயல்ல இருக்கக்கூடாது. திரும்ப சொல்றேன், பரிசுத்தம் பரிசுத்தம் ஜெபிக்க வேணா செய்யட்டும், ஆனா செயல்பட விடாத. செயல்பட்டுட்டாங்க நம்ம அழிஞ்சிருவோம், நமக்கு ஆபத்தை கொண்டு வந்துருவாங்க. சரி, எதுலையும் இவங்க சிக்கலையா, இவங்களுக்கு 4 பக்கத்துல இருந்து பிரச்சனையை கொடு. இவங்க ஜெபிக்காம 24 மணி நேரமும் பிரச்சனையவே நினைச்சு 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 டிப்ரெஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் போய், ஐயோ இப்படி இருக்கே 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 இருக்கேன்னு சொல்லி சொல்லி இவங்க வாழ்க்கை அழியட்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார், பகலுக்குரியவர்களாகிய நீங்கள் விசுவாசம், நீதி, நம்பிக்கை, ரட்சிப்பு, இவைகள் இருந்தாதான் நம்ம பகலுக்குரியவைகளாக இருப்போம். இது அத்தனை எடுத்துறவங்க கிட்ட இருந்து எடுத்தாதான் நம்ம போக முடியும். பாதாளத்துல பிசாசு சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான். ஊழியனை வீழ்த்தணும் சொல்லி நீ தூங்கிக்கிட்டு இருக்க. எழுந்து ஜெபம் பண்ணு.
சதி திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படணும். ஜபம் செத்த ஜபமா இருக்குது. அபிஷேகம் இல்ல. அவங்களுக்குள்ள தங்கி இருக்கிறேன்னு சொல்றேன், ஆனா அபிஷேக ஜபம் இல்ல. கடைசி கால எச்சரிப்பின் செய்தியை சபைகள் கொடுப்பதில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ கோடி கோடியா வச்சிருப்ப, தேவைதான், அப்படியே மண்ணுக்குள்ள போயிடும். நான் சொல்லலையா, வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. நான் சொன்னா தப்பு, வேதம் சொன்னா வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்க. அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும். எப்படி எப்படி முன்னாடி எப்படி இருக்குமா? ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குமா? ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்த தேசம் எல்லாம் எரியுமா? சும்மா செல்வ செழிப்பா, எந்த பக்கம் திரும்பினாலும் பலம், எந்த பக்கம் திரும்பினாலும் ஆசீர்வாதம், எந்த எப்படி திரும்பினாலும் ஆசீர்வாதம், எப்படி திரும்பினாலும் வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதம், வெளியில போனாலும் பல பேர் கும்பிடு போட்டான். ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சா? அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தை போல இருக்கும். இருக்கா? இருக்கா? லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குதா? ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கணும் நீங்க. அவங்களே போடுறாங்க பிஃபோர் ஆஃப்டர். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று அவர்களே, அவர்கள் அறியாதவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஐயா ஒரு வல்லரசால கட்டுப்படுத்த முடியல? எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ்! ஏன் நம்ம இந்தியாவுக்கு வராது? ஏன் நம்ம இந்தியாவுக்கு வராது? உலகம் முழுவதும் அக்கினிக்கிரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தை காட்டுவாரு மனம் திரும்புவதற்காக. அடுத்தடுத்து இந்த வருடத்துல பல செய்திகள் கேள்விக்கு பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வசனத்தை பாருங்க. 3வது வசனம் முடிச்சிடுறேன். ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தை போலவும் இருக்கும், அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவது இல்லை. எவனா இருக்கட்டும், கமலா ஹாரிஸ் வீடெல்லாம் எரிஞ்சிருக்கு தெரியுமா? அந்த அம்மா யாரு? முன்னாள் பிரதமர் கீழே இருந்தவங்க. அந்த அம்மா அந்த ஊர்ல தாங்குது. அவைகளுக்கு முன்பாக ஒன்றும் தப்பி போவது இல்லை. 6வது வசனம், அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். ஐயா செல்வா செழிப்பா சிரிச்சுக்கிட்டு, டேபிளுக்கு டேபிள் குடிய வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்த தேசம்தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா காலையில கதறுது. இதே வீட்டில் தான் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். என் புள்ள வந்தா, என் மருமக வந்தா, என் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க, நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். இதே இடத்துல தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் தெருவில் நிற்கிறோம். இதே வீடு கண்ணுக்கு முன்னாடி அதை பாருங்க எரிஞ்சு போச்சு. ஒரு பொருள் இல்லை, ஒன்றும் இல்லை. உயிர் தப்பி பிழைத்தோம். சோதம் குமாராவ அதுக்கப்புறம் எழும்பவே இல்லைங்க. அன்னைக்கு தரமட்டானது. இது எழும்புமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எல்லா முகங்களும் இன்னைக்கு கருகி கிடக்குது. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? எல்லா முகங்களிலேயும் களை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா முகங்களும் தெருவில் நின்று கதறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. வசனத்தை சொன்னா வேதனை வருது.
வசனத்துக்கு நடுங்குனா கர்த்தர் வருவார். அந்த இடத்துல ஒரு வீட்டை வச்சிருக்காரு. அந்த வீட்டில் உள்ள மனிதன் கதறி ஒரு சாட்சியை சொல்லுகிறார். வெளியில வந்து என்ன தெரியுமா, கையில பைபிள் எடுத்துக்கிட்டு வந்தார் வெளியே. என்னுடைய எல்லா நெய்பர்ஸ் எரிந்து விட்டார்கள், இந்த பகுதி எல்லாம் எரிஞ்சிருச்சு. அதே பகுதியில ஒரு வீடு மட்டும் துளியேனும் ஒரே ஒரு அக்கினி கூட படாமை. எப்படி ஐயா, எப்படி ஐயா, என் தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இதை விட சாட்சி வேற என்ன சொல்லி நான் நிரூபிக்கிறது? இதை விட சாட்சி வேற என்ன சொல்றது? அவர் பேட்டி கொடுக்கிறாரு பாருங்க. நான் சொல்லுவதை காட்டிலும் பாருங்க. பைபிளை எடுத்துட்டு வந்து கையில வச்சு அந்த வீட்டை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. எப்படிங்க, ஒரு இடத்துல எரியுது, பக்கத்து வீடு எரியுது, எதிர் வீடு எரியுது, முன்னாடி வீடு எரியுது, பின்னாடி வீடு எரியுது, ஒரு வீடு எரியல. நிறைய கிறிஸ்தவங்க இருந்தாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காங்க. அவங்க வீடெல்லாம் எரிஞ்சிருக்கு. கிறிஸ்தவனாய் இருப்பது பெரிதல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனா. கிறிஸ்துமஸ் தினங்களிலே எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து குடிக்கிற வீடுகள் தான் இருந்தது. இந்த வீட்டில் மட்டும்தான் ஜெபம் இருந்தது. இந்த வீட்டில் மட்டும்தான் பரிசுத்தம் இருந்தது. இவர்கள் இத்தனைக்கும் வெளியூர் போயிட்டு வராங்க. வந்து பார்க்கறாங்களா, இவங்க அந்த வீட்டுல இல்ல. இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த வீட்டு நபர் அந்த வீட்டில் இல்லை. வெளியூர் போயிட்டு எங்க வீடு என்ன ஆயிருக்குமோன்னு பார்த்தா அப்படியே இருக்கு. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். எல்லாரும் கண்களை மூடி, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். எங்க இதுக்கே நிக்க முடியலையே. இயேசு எப்படி வருவார்? என்ன முன்னாடி மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு மூஞ்சில துப்பிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு வருவாரா? வருவாரு பயங்கரமா. அவருடைய வருகைக்கு முன்னாடி காலையில எல்லாம் நான் நடுங்கிட்டேன். எப்படி பாலிப்பேன்? 3 மணிக்கு எந்திரிச்சு என் கை காலெல்லாம் உதறி போயிடுச்சு. அப்படியே எக்கால சத்தம் தொனிக்க வருவார். தனியா நியாயம் விசாரிப்பார். என்னை குறித்து என் கணவன்கிட்ட கேட்க மாட்டார். என்னை குறித்து ஏன்ட்ட தான் கேட்பார். கணவனை விடு, உன்னை பத்தி சொல்லுன்னுவார். என்ன ஆண்டவரை சொல்லணும்? எனக்காக என்ன செஞ்ச? என்ன செஞ்சனா? 10 பேருக்கு ஏழைக்கு கொடுத்தேன் ஆண்டவரே. எனக்காக என்ன செஞ்ச? ஏழைக்கு கொடுத்தேன், சர்ச்சுக்கு கொடுத்தேன். எனக்காக என்ன செஞ்ச? எனக்காக என்ன செய்தாய்? உங்களுக்காகவா? வார வாரம் சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவரே. எனக்காக என்ன செஞ்ச? தசம பாகம் கொடுத்தேன் ஆண்டவரே. எனக்காக என்ன செஞ்ச? நான் குடும்பத்துல சாட்சியா இருந்தேன் ஆண்டவர். எனக்காக என்ன செஞ்ச? இந்த கேள்விக்கு பதில நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. ஆன்சர் நீங்க தான் போடணும். ஆன்சர் நான் சொல்லல. எனக்காக என்ன செய்தாய் என்ற கேள்வியோடு வருவார். அந்த கேள்விக்கு பதில் நீங்க எழுதிக்கோங்க. ஒண்ணுமே செய்யலப்பா, நடுங்கணும். என்ன அடி வாங்கிக்கிட்டு வருவாருன்னு நினைச்சுக்கிறீங்களா? அவர் அடி வாங்கினது எனக்காக, என் பாவத்துக்காக. ஒரே தரம்தான். எக்கால சத்தம் தொனிக்க, தூதர் கூட்டம் முழங்க, என் தேவன் மகிமையின் தேவனாய் கோடா கோடி தூதர்களோடு
வெண்வஸ்திரம் தரித்தவராய் கையிலே செங்கோல் பிடித்து கொண்டு வானங்கள் பூதலங்கள் அரண்டு போக மனிதர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் ஓடிப்போய் குகைக்குள் ஒளிய கட்டுக்கரை அல்ல நாள் வருகிறது. இந்த காலை வேளையில இந்த நேரத்தில் இந்த பிரசங்கம் வருகிறது, இந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை நேரடியாய் பார்க்கக்கூடிய நாள் வருகிறது வெகு சீக்கிரத்தில். கட் பண்ணிட்டு போறோம்ல, பண்ணுங்க. ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை கட் பண்ணிடுவார். கட் பண்ணிட்டு போ, ஆண்டவர் கட் பண்ணி விட்டுருவார். அவ்வளவுதான். அதுதான் எச்சரிப்பின் செய்தி. இந்த ஜப குடுகை இப்படிதாங்க இருக்கும். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 மணிக்கு எழுப்பி எனக்கு கொடுக்கிற வார்த்தையை மட்டும் நான் சொல்லுவேன். வேற எதையாவது சொன்னா கர்த்தர்ட்ட நான் கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் என்னைய பாப்பாரு, என்ன சொன்ன? ஜனங்களுக்காக ஜனங்களுக்கு ஒத்து உதுனியா, காணிக்க வரணும்னு ஒத்து உதுனியான்னு கேட்பாரு. அவங்களுக்கு சாதகமா பேசுனியா? உனக்கு காணிக்க வரணும்னு சொல்லிட்டு, உனக்கு தசம பாகம் வரணும், உனக்கு காணிக்க வரணும், நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கேன், என் தேவைக்கு என்ன செய்வேன்னு சொல்லி ஜனங்களுக்கு ஒத்து உதுனியா? நிக்க முடியாது என்னால. கேட்கிற கேள்விக்கு நான் தலை குனிவேன். இந்த ஜபக்குடுகை இப்படித்தான் இருக்கும். இந்த ஜபக்குடுகையில எச்சரிப்பின் சத்தம் தான் நிறைய வரும். ஏன்னா இயேசுவின் வருகை சமீபமா இருக்குதுங்க. எல்லாரும் மனம் திரும்பணும்னு அவர் விரும்புறாரு. அவர் வரும்போது நிக்க முடியாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரியே இல்ல. அது இருளும் அந்தகாரமும். சூரியன் பொத்தென்று விழும் பூமியில சந்திரன் எல்லாம் இருளாய் மாறிவிடும். அவர் மட்டும்தான் தெரிவார். ஒளிமம் மழை 2ஆய் பிளக்கும். அதன் மேல் தான் இயேசு வந்து நிற்பார். 2ஆ பிளக்கும் அவர் வரும்போது. வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? பொண்ணு துரு பிடிக்குமா? டைம் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, தங்கம் துரு பிடிக்குமாங்க? ஏங்க, என் பாட்டி காலத்து தங்கம் துரு பிடிக்காது. எக்காலத்திலையும் தங்கம் துரு பிடிக்காது. தங்கம் எல்லாம் துரு பிடிச்சு போகுமா? துரு பிடிக்குமா? விட்டெறிவானா தங்கத்தை பார்த்து. என் இயேசுவை பார்ப்பான், தங்கத்தை பார்ப்பான், தூக்கி ரோட்ல விட்டு எறிவான். சமீபமாக இருக்கிறது. வார்த்தையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுக்குரிய முக்கியமான சம்பவம் தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். இதை விட வேற ஒரு சம்பவத்தை இனி பார்த்து திருந்தாம இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை கைவிடப்பட்டு போவோம். எனக்காக என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வியோடு வருவார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன் ஆண்டவரே, எனக்காக என்ன செஞ்ச? உன்னை எதுக்கு ரட்சிச்சேன் தெரியுமா என்ற கேள்வியோடு இந்த ஜபக்குடுகை முடிகிறது. இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள பரமபிதாவே, எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லே